நான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நாமினேஷன் ஃபைல் பண்ணியாச்சு. அண்ட் நாம் தமிழர் டெஃபினட்டாக இந்த வாட்டி வந்து நாங்கள் ஜெயிப்போம். நாம் தமிழர் வில் டேக் த ரெயின்ஸ். எதாவது கேட்கணுன்னா கேளுங்க. இப்போ ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் தாம் 1% தொடர்ச்சியாக 2 முறை வெற்றி பெற்றார். ஓகே. அதே போல் தாவேக்கா சைடும் இவ்வளோ இளைஞரை களம் இறக்கிருக்காங்க. இந்த இதில் ஒரு நாம் தமிழரோட பரப்புரை எப்படி இருக்கும்? பரப்புரை டெஃபினட்டாக நாங்கள் எங்களோட ஐடியாலஜியாக இருக்கட்டும், எக்கலாஜிக்கல் ரெஸ்டோரேஷனாக இருக்கட்டும், என்வாயன்மெண்டல் பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்கள் முன் வைப்போம். ஆலந்தூரில் மினிஸ்டர் இருக்காரு தான், 10 வருஷமாக இருக்காரு தான். பட் ஆலந்தூர் இஸ் ஃபேஸிங் அ ராஃப்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஈவன் நவ். ஆதம்பாக்கம் லேக் ரெஸ்டோரேஷனே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எவ்வளோ லேக்ஸ் வந்து தே ஹவ் பிகம் சீவேஜ் இதுவாக இருக்குது. ஓகேங்களா, சீவேஜாக விழுறதா இருக்கட்டும், அங்கே கம்ப்ளீட்லி எக்கலாஜிக்கல் பேலன்ஸாக இருக்கட்டும், எதுவுமே கிடையாது, பராமரிப்பு கிடையாது, டீசில்ட்டிங் பண்ண மாட்டேன்றாங்க. பட் எலெக்ஷன்ஸ் வரதுக்கு முன்னாடி தேர் டூயிங் எவ்ரி திங் ரைட். இப்போ ரோட்ஸாகவே இருக்கட்டும், பேட்டர்ட் ரோட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா இனண்டேஷனாக இருக்கட்டும், மழை காலத்தில் ஃப்ளட்டிங்காக இருக்கட்டும், ஆலந்தூர் இஸ் ஃபேஸிங் several problems. It's not that minister irkarena ellame you go and ask people. Neenga people kelunga, are they satisfied with the incumbent MLA? Completely satisfied ana? No. Okay, so naam tamilala naanga enna pannuvom, we will do everything enna problems irko we will talk with the people, we will do everything. Lake restoration irukattum, beautification irukattum, ellame naanga pannuvom. And what else, traffic congestion irukku, indha mari nariya problems irukku ஆலந்தூர்ல. இதுக்கு முன்னே நாம் தமிழர் கட்சி சார்பாக ஆளுநருக்கு என்ன ஒரு விஷயங்கள் பண்ணப்பட்டிருக்கு? உங்கள் சார்பாக அமைச்சர் சார்பில் எதுவும் பண்ண பெரிய விஷயமா பண்ணுறீங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி சார்பாக என்னென்ன பண்ணியிருக்காங்க? அப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் வந்தால் டெஃபினட்டாக டாஸ்மார்க் ஃபஸ்ட்டு எடுப்போம். ஃபேஸ்ட் அவுட் மேனரில் டாஸ்மார்க்கு கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ ஆலந்தூர் கிண்டி பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கு புழக்கம் நிறைய இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். டெஃபினெட்லி வி வில் எராடிகேட் தட். Drug eradication பண்ணுவோம். Because see, it is destroying the lives of younger generation. I don't know, drug trafficking நடக்குது from other states. I don't know how it is being done. என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரியல. இப்போ நாம் தமிழருக்கு இளைஞர்களோட வாக்கு அதிகமாக இருந்துட்டு, சாரி, நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த தேர்தலில் இளைஞர்களோட வாக்கு அதிகமாக இருந்துட்டு, ஆனால் தற்போது இளைஞர்களோட கவரக்கூடிய வகையில் விஜய் வந்து தற்போது களமிறங்கியிருக்காரு. நேற்றைய அவர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் அதிகமாக இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் வருகையால் இளைஞர்களோட வாக்கு நாம் தமிழருக்கு பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக பாதிக்கப்படாது. பிகாஸ் இளைஞர்களுக்கு தெரியும் வாட் தே வாண்ட், யார் வந்து அவங்களுக்கான அரசியல் பண்ணுறாங்கன்னு தே டெஃபினெட்லி நோ. ஸோ வந்து டெஃபினட்டாக எங்கள் வாக்கு எங்களுக்கு வரும். டெஃபினட்டாக வி ஆர் வெரி ஹோப்ஃபுல் ஆஃப் தட்.